ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்காக எதையாகிலும் ஒன்றை செய்ய அர்ப்பணிக்கிற நல்ல நாளாய் இது மாறுவதாக. ஸ்காட்லாந்து தேசத்தை சார்ந்த இந்தியாவிலே மிஷனரியாய் பணியாற்றின அலெக்சாந்தர் டப் அவர் தன் வயோதிப நாட்களில் ஸ்காட்லாந்தில் ஒரு தேசத்தில் ஒரு திருச்சபையில் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அவர் மயங்கி விழுந்தார். அந்த திருச்சபையில் டாக்டராக இருந்தவர் ஓடி போய் அவருக்கு முதலுதவி செய்து, அவர் ரொம்ப பலகீனமாக இருக்கிறார், இனி பேசினால் ஆபத்து என்று சொன்னார். மயக்கம் தெளிந்து எழும்பின உடனே அவர் சொன்னார், என்னுடைய பிரசங்கத்தை நான் முடித்து விடவில்லை, நான் மறுபடியும் பிரசங்கத்தை தொடர விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கள். 2 பேர் உதவியாளர் வந்து சைடில் பிடிச்சிருந்தாங்க. ஒரு பிரசங்கம் பண்ணார். சொன்னார், 2வது முறையாக கேட்கிறேன், இந்தியாவுக்கு யார் மிஷினரியாக போகிறா? அமைதியாக இருந்தார்கள். 3வது முறையாக கேட்கிறேன், இந்தியாவுக்கு யார் மிஷினரியாக போகிறது? அமைதியாக இருந்தார்கள். அப்போ அவர் சொன்னார், நான் போகிறேன், நான் அங்கே போய் சொல்லுவேன், இந்தியாவை நேசிக்கிற ஒருவர் ஸ்காட்லாந்து உண்டு என்று நான் போய் சொல்லுவேன் என்று சொன்னார். அந்த பரிசுத்தவானுடைய பெயர் அலெக்சாந்தர் டப். அல்ல கவனிங்க, நான் போகிறேன் என்று துணிந்து ஆண்டவருக்காக வாழ, இந்தியாவை நேசித்து சுவிசேஷம் சொல்ல தன் வாழ்வை அர்ப்பணித்தார். எரேமியா தீர்க்கதரிசி தரிசனத்தை பார்க்கிறார், பரம தரிசனத்தை பார்க்கிறார். அதில் கர்த்தரை தரிசிக்கிறார். தரிசித்த போது கர்த்தர் பேசின வார்த்தையை அவர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7, 8 வசனத்தை வாசிக்கும் போது, குறிப்பாக 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டேன். எரேமியாவுக்கு காதில் சத்தம் கேட்குது, யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான்? அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். எத்தனை பேர் எனக்கு சொல்ல முடியும்? சிறுவர் மத்தியில் ஊழியம் தேவை, வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் தேவை, மருத்துவமனையிலே சோகத்தோடு படுத்திருக்கிறவர்கள் மத்தியில் ஊழியம் தேவை, அனாதைகள் மத்தியில் ஊழியம் தேவை, பிச்சைக்காரர்கள் மத்தியில் ஊழியம் தேவை, குடிகாரர்கள் மத்தியில் ஊழியம் தேவை, பல பல விதமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் மத்தியில் ஊழியம் தேவை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான்? அலெக்சாந்தர் டப் யார் முன்வராத போதும் பிரசங்கத்தில் சொன்ன, நான் போகிறேன், ஸ்காட்லாந்தில் இந்தியாவை நேசிக்கிற ஒருவர் உண்டு என்று நான் சொல்ல போகிறேன் என்று அர்ப்பணித்த போது அநேகர் கண்ணீரோடு ஊழியத்துக்கு தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தார்கள். ஊழியன் ஒன்று எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணும்னு நினைச்சிடாதுங்க. உறவினர்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், வேலை நிமித்தம், படிப்பு நிமித்தம், எங்கேயாவது ஒரு இடத்துல எவ்விதத்தில் ஆகிலும் ஒரு முறை இயேசு பற்றி சொல்லலாம். உங்கள் வாழ்வை கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள். சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. அநேக பரிசுத்தவான்கள் இந்தியாவுக்கு தியாகமாய் சுவிசேஷமாய் வந்ததுனால தான் இன்னைக்கு இந்தியாவிலே இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆயுசு நாட்களில் அறிந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க முன்வாருங்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவை. எரேமியா சொன்னது போல, என்னை அனுப்பும், நான் போகிறேன் என்று சொல்லுங்கள். அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அர்ப்பணிக்கிற நல்ல நாளாய் இந்த நாள் உங்களுக்கு மாறுவதாக. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அருமையான மிஷனரி அலெக்சாந்தர் டப் அவர்கள் சொன்ன வார்த்தை அநேகருடைய அசைத்ததப்பா. எங்கள் நாட்டுக்கு சுவிசேஷம் தேவை. எங்கள் நாட்டுக்கு இந்தியாவில் பல மாநிலத்திலும், தமிழ்நாட்டில் பல மாவட்டத்திலும் மிஷனரியாய் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை தாரும். முழு குடும்பத்தை ஆசீர்வதியும், தேவையெல்லாம் சந்தியும். இந்த நாளில் நன்மை கிருபை தொடரட்டும், பாதுகாத்துக் கொள்ளும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு மாநில கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.